அன்பார்ந்த கர்ஜனி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாள் 20/8/2026 ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை, பராபவ வருடம் ஆவணி மாதம் 3ஆம் தேதி. இன்றைய திதி இன்று இரவு 11:49 வரை அஷ்டமி, பின்பு நவமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:26 வரை விசாக நட்சத்திரம், பின்பு அனுஷ நட்சத்திரம். இன்றைய யோகம், இன்றைய நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 12:26 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி நட்சத்திர சந்திராஷ்டமம். இன்றைய சுபயோக சுபதினத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், மேஷராசிக்கு இன்னைக்கு பொதுவான நல்ல பலன், நல்ல பர்சன்டேஜ்லேயே இன்னைய நாள் உங்களுக்கு போகும். நல்ல ஒரு மேல் நோக்கான நாள், உயர்ச்சியான நாள், உயர்வான நாள். இன்னைக்கு தன வரவு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஈவன் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட வேறு ஏதோ ஒரு ரீதியாகவோ அல்லது வேலையில் உங்களுக்கு அதிகப்படியான பொறுப்புகளை கொடுத்து ஒரு ப்ரொபேஷனரி பார்ட் ஃபார் த நெக்ஸ்ட் ஜாப், ஒரு ஊதிய உயர்வு, இந்த மாதிரியான நல்ல நிலைமைகள் தோன்றக்கூடியது. இன்றைக்கி பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய நிதி நிலைமை அந்தளவுக்கு இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்குது, உணவு நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா இருக்குது. நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். பெண்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான நாள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நேற்றைய விட இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நல்ல நாள். இன்றைக்கி செலவுகள் கட்டுப்படுத்தப்படும். நீங்கள் விருப்பப்பட்டால் கூட உங்களால் செலவு பண்ண முடியாது. ஏன்னா வெளியில் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி இருக்காது. இன்றைக்கி நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நல்ல வியாபார யுக்திகள், தொழிலை பெருக்குவதற்கான சில பேச்சுவார்த்தைகள், கூட்டாளிகளுடன் நல்ல ஒரு டிஸ்கஷன், கலந்து ஆலோசிப்பது, இந்த மாதிரியான ப்ரொடக்டிவ் ஒர்க் நிறையா இருக்கும். உடல்நிலை இன்றைக்கி நல்ல மேம்பட்டு இருக்கும். உணவு விஷயத்துலேயும் ஒன்றும் எந்த பிரச்சனையும் இருக்காது. குடும்பத்திலையும் நல்ல மகிழ்ச்சி இருக்கும். சுபாவமாக நல்ல நாள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி பிள்ளைகள் மூலமாக மிக நல்ல செய்திகள் கிடைக்கும். பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி உண்டாகும். அதுவும் இந்த 2 வயது முதல் 3, 4, 5 இந்த மாதிரி நல்ல குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள்னால உங்களுக்கு இன்றைக்கி அதீத சந்தோஷம் கிடைக்கும். அவங்க புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, உங்களை ரொம்ப மகிழ்ச்சியில் ஆழ்த்துவாங்க. குழந்தை செல்வத்தோடு இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு அதீத அற்புதமான மகிழ்ச்சியான நாள். கணவன் மனைவி உறவு நல்ல பலப்படும். அதே மாதிரியே இன்றைக்கி உங்கள் வீடு உறவினர்களால் நிரம்பி வழியும். நல்ல சந்தோஷம். ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சி, ஒரு குழந்தைகளோட பிறந்த நாளோ அல்லது வேறு ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சியோ, அந்த மாதிரியான ஒரு நிலையில் நீங்கள் அழைத்த விருந்தாளிகள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை தருவாங்க. நல்ல போஜனம் கிடைக்கும். மகிழ்ச்சியான நாள். சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி மிக சம நோக்கு நாள், சாதாரணமான நாள். சிறப்பாக சொல்வதற்கும் ஒன்றும் இல்லை, ரொம்ப அட்வைஸ் பண்ணி வார்ன் பண்ணி எச்சரிக்கை செய்கிறதும் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் சவால்கள் நிறைந்த நாள். நீங்கள் நார்மலாக செய்யக்கூடிய வேலைகளையே கொஞ்சம் சவால்கள் நிறைந்திருக்கும். யாராவது கன்சல்டேஷன் துறையில் இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி சில மருத்துவர்கள், மனோ தத்துவ மருத்துவர்கள், இவங்கள்லாம் அவங்க பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ணும்போது கூட தேவையில்லாத சில வாக்குவாதங்கள்லாம் வரும். அவங்க ரொம்ப எதிர்கேள்வி கேட்பாங்க. டெய்லி சாதாரணமாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு நாள் கூட எதிர்கேள்விகளால் நீங்கள் திணறடிக்கப்படுவீர்கள்.
ஸோ அதற்கு தகுந்த புத்திசாலித்தனத்தோடையும் நிதானத்தோடையும் பொறுமையோடையும் இருங்க. பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. பட் ஃபைனலாக உங்களுக்கு நல்லதாக தான் முடியும் எல்லாமே. உங்களோட அறிவுக்கு ஒரு சேலஞ்சான நாள், உங்களுடைய அறிவு திறனை வெளிப்படுத்துகின்ற நாளாகவும் இது பாசிட்டிவாக எடுத்துக்குங்க. மற்றபடிக்கு எல்லா விஷயங்களும் நல்லா இருக்குது. குடும்பம், மகிழ்ச்சி, தனம் எல்லாம் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து உங்களுடைய தைரியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். உங்களுடைய இந்த அரசு சார்ந்த துறைகளில் ஈடுபாடோடு இருக்கக்கூடியவங்க, தொழில் புரிபவர்களாக இருந்தாலும் சரி, அரசியலில் இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அல்லது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அசிஸ்டண்ட்டாக, அவங்களுடைய தனிப்பிரிவு உதவியாளராக இருப்பவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். அரசு துறையிலிருந்து நல்ல ஒரு சாதகமான தகவல்கள் வரும். உங்களுடைய ஒர்க் ரெக்கக்னிஷன் வரும். நீங்கள் வைத்த கோரிக்கைகள் செல்லுபடியாகும். நல்ல தகவல்கள் வரும். இருந்தாலும் உங்கள் அடைய போகக்கூடிய வெற்றி, உங்களுடைய வெற்றியோ அல்லது இன்னார் மூலமாக இந்த காரியம் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் சொல்லாமல் இருப்பது எதிர்காலத்திற்கு மிகவும் நல்லது. உங்களுடைய காரியங்கள் சிலரால் முடித்து தரப்படும் பொழுது அதை பற்றிய ரகசியத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலை நடந்துடும், பட் இவங்கள்ட்ட போனேன், அந்த வேலை நடந்துச்சு அப்படி இப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா எதிர்காலத்தில் அந்த உதவிகள் அதே நபர்கிட்டேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஆகையால் சுற்றம் பார்த்து ஜாகிரதையாக செயல்படுங்க. வெற்றி நிச்சயம். பட் வார்த்தைகளில் உங்களுடைய ரகசியத்தை காப்பாற்றுவது மிக முக்கியம். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து உங்களுடைய வாக்கு ஸ்தானம், அதில் வந்து ரொம்ப நீங்கள் சாதாரணமாக பேசக்கூடியதை விட ரொம்ப மென்மையாக பேசுவீங்க, அன்பாக பேசுவீங்க, ஒரு ஆதரவாக பேசுவீங்க. இதனால் உங்களுடைய நட்பு வட்டாரம் கொஞ்சம் விரிவடையும். உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்டவர்கள் கூட இன்றைக்கி இந்த மனுஷன் வந்து ரொம்ப சாஃப்டானவர் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை வரும். பெண்களுக்கு வந்து இன்றைக்கி புதிய வயது முதிர்ந்த பெண்களுடைய நட்பு கிடைக்கும். அவங்க வந்து பெரியவங்க வந்து பல கலாச்சார மாற்றங்கள், அப்புறம் மத ரீதியான விஷயங்கள், இதையெல்லாம் பேச்சுவாக்கில் உங்களுக்கு வந்து நிறையா சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல நட்பு கிடைக்கக்கூடிய நாள். ஸோ அவங்கள நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க கூட தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள், ஆனால் ஸ்லோவாக நடக்கும். இதை உங்களுடைய குடும்பத்தினர்கள் வந்து ரொம்ப விரும்பி அந்த புதிய நண்பரை வந்து உங்களுடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர் மாதிரி கூட நடத்துவாங்க உங்களால். இது உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு திருப்புமுனைக்கு அடிக்கோலக்கூடிய ஒரு நாள். வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்கள், இன்றைக்கி துளாராசி அன்பர்கள் நல்ல உத்வேகத்தோட, மன உற்சாகத்தோட, தீர்க்கமான முடிவுகள் இதெல்லாம் எடுத்து நீங்கள் நல்லாவே ப்ராக்ரெஸ் பண்ணுவீங்க. அதில் எந்த விதமான குறைபாடும் இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து உங்களை அறியாமலேயே நீங்கள் செய்யக்கூடிய ஏதோ ஒரு விஷயம், அது ஃபிசிக்கலாகவோ அல்லது மென்டலாகவோ உங்களை ஒரு பெரிய சிக்கலில் விட வேண்டிய நிலையிலிருந்து கிரக நிலைகளோட பாதுகாப்பினால் நீங்கள் அதிலிருந்து தப்பித்து கொள்வீர்கள். ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து ஜென்ரலாக செய்யக்கூடிய காரியங்களை 1க்கு 2 முறை யோசித்து பண்ணுங்க. அதுவும் மெயினாக இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, உயரத்தில் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த கட்டிங், பாலிஷிங் இந்த மாதிரி துறையில் வேலை செய்யக்கூடியவங்க, அவங்களுடைய உடல் காயம்படுதல், அவங்க பண்ண இருந்த ஒரு பெரிய மிஸ்டேக். ஃபார் எக்ஸாம்பிள், மெயின் லைனை ஆஃப் பண்ணாமலே நீங்கள் போய் ஒயரில் கையை வச்சுருப்பீங்க. ஃபார்ச்சுனேட்லி கண்டக்டர்னால் உங்களுக்கு வந்து ஷாக் அடிச்சிருக்காதே ஒழிய அது ஒரு பெரிய ஃபேட்டல் மிஸ்டேக்காக போயிருந்துருக்கும். இதே மாதிரியே ரொம்ப பெரிய மனுஷங்களோட விஷயத்தை நீங்கள் சாதாரணமாக யார் கூடயா டிஸ்கஸ் பண்ண அந்த மனிதர் வந்து அந்த பெரிய மனிதருக்கு ரொம்ப நெருக்கமானவராக இருந்திருப்பார்.
ஸோ இந்த மாதிரியான ரகசியம் காத்தல், செய்யும் தொழிலில் மிக மிக கவனம். பட் உங்களுக்கு இதனால் பாதிப்பு எதுவும் வராது. இருந்தாலும் இது ஒரு பெரிய மன அதிர்ச்சியை கொடுக்கும். ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீங்கள் இன்றைக்கி விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் சில விரயங்கள் நடக்கும். எப்படின்னா, ஒரு துணிமணி வாங்கலான்னு போனீங்கன்னா, சாதாரணமாக ஏதோ ஒரு டிஷர்ட்டோ பேண்ட்டோ எடுத்துகிட்டு வர மாட்டீங்க. அதில் போய் திடீர்னு கடைக்காரங்க ஒரு பிராண்ட் எடுத்து போட்டு, இதில் இப்படி அதில் அப்படின்னு சொல்லி உங்களை பெரிய சாமானையோ இல்லை அதிக செலவுகளோ செய்ய வச்சுருவாங்க. அதே மாதிரி தான் நகை, நட்டு, ஆபரணங்கள், தங்கம், வெள்ளி, வாகனத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு செலவு செய்யணும்னு போனீங்கன்னா, அதே மாதிரியே நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னும் அதிகமாக செலவு செய்ய வைக்க அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் வரும். அதனால் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன முடிவோடு போகிறீங்களோ அந்த விஷயத்தில் இருங்க. இது மெயினாக செலவு ஸ்தானம், விரயஸ்தானம் கண்ட்ரோல் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேணும். ரெண்டாவது விஷயம் வார்த்தைகள். உங்களை ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சது போக்குவரத்து அந்த மாதிரி சொல்லும் பொழுது அதில் உங்களை அறியாமலேயே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சில விஷயத்தையும் வெளியில் சொல்லிடுவீங்க உங்களை அறியாமல். ஸோ நாவடக்கம், கட்டுப்பாடு தேவை. செலவினங்களில் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இன்னொருத்தவங்க சொல்கிறதுனால அதிகமாக செலவு பண்ணாதீங்க. மற்றபடிக்கு எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அண்ட் வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள். தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி எகெயின் நல்ல யோகமான நாள், சுப யோகமான நாள். நல்ல புதிய முயற்சிகள்லாம் நிறைய பண்ணுவீங்க, அதில் வெற்றியும் கிடைக்கும். நல்ல தனபலம் ரொம்ப நல்லா இருக்குது. வியாபாரிகளுக்கு மிக அற்புதமான நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சராசரி நாள், ஸ்மூத் டே. ஒன்றும் ஆர்கியூமெண்ட் எதுவும் இருக்காது, ஸ்மூத்தாக போயிட்டு வந்துடும். பட் இந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு அதுவும் மெயினாக இந்த நகை கடை, அதே மாதிரியே ஆடைகள் விற்பனை செய்வது, இந்த நவரத்ன கற்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க, வெள்ளிப்பற்றை, தங்கப்பற்றை இதெல்லாம் வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல அதிர்ஷ்டமான நாள். நிறைய சேல்ஸ் நடக்கும், நிறைய ஆர்டர்ஸ் வரும், நல்ல மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நல்ல சந்தோஷமான நாள். நல்ல உணவு உண்டு, குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள். மகர ராசிக்கு 10ஆம் வீட்டு சந்திரன் இன்னைக்கு நல்ல தொழிலில் உங்களை ஆழமாக ஊனி விடுவார். அதாவது இப்போ சமீபமாக தொழில் ஆரம்பித்தவர்கள், வியாபாரிகளோ உற்பத்தியிலோ கான்ட்ராக்டோ எந்த வகையில் நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிருந்தாலும், சின்னதாக அந்த தொழில் ஆரம்பித்திருந்தால் கூட ஆரம்பித்த பின்னாடி வந்த சில குழப்பங்கள், சில தடைகள், சில மாற்றங்கள், இதனால் கொஞ்சம் மனசில் ஒரு உற்சாகம் கம்மியாக நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவங்க கூட இன்னைக்கிலிருந்து அந்த மனநிலை மாறி நம்ம கரெக்டான ஒரு டெசிஷன் தான் எடுத்திருக்கோம், நம்ம தொழில் நல்லா பண்ணணும். இன்றைக்கி புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க. தொழில்லையோ அல்லது விலை மாற்றங்கள்லையோ அல்லது இந்த மார்க்கெட்டிங் அந்த மெத்தட்லேயோ இல்லை புதுசாக வந்த ஒரு எம்ப்ளாயினாலேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புதிய திருப்பு முனை நடக்கும். அண்டு நல்ல நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் இன்றைக்கி புதிய வழிமுறைகள் ஏதாவது ஒன்று கற்றுப்பீங்க. இல்லை புதுசாக இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் உங்களை மாற்றி விட்டு அந்த தொழிலையும் அந்த வேலையையும் நீங்கள் நல்லபடியாக செய்வீங்க, கற்றுப்பீங்க. இன்றைக்கி உத்தியோகம் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய திறவுகோல் வைத்து ஒரு கதவு திறந்து விடப்பட்டுள்ளது. நல்ல முன்னேற்றங்கள் வரும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரியே தைரிய ஸ்தானத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல உத்வேகமான முடிவுகளை எடுப்பீர்கள். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்றாக இம்ப்ரூவ் ஆகி வரும். நீண்ட நாள் தீர்க்கப்படாத சில எலும்பு மூட்டு சம்பந்தமான வலிகள்,
உங்களுக்கு குறையும். அல்லது புதிய நம்மளுடைய நாட்டு வைத்தியம் ஆயுர்வேதிக்கோ அல்லது ஹோமியோபதியோ இந்த மாதிரியான சில மருந்துகளுக்கு நீங்கள் மாறி இயற்கை மூலமாகவே உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. நல்ல நாள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு உங்கள் ராசிக்கு கிட்டத்தட்ட 10-11 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் காலை நேரம் கொஞ்சம் உங்களுக்கு கடினமாக தோன்றும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மல் ஆகிடும், ஈஸி ஆகிடும், இம்ப்ரூவ் ஆகிடும். உங்களுக்கு பாக்யஸ்தானத்தோட பலம் கிடைக்க பெறுவீர்கள். இதனால் உங்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல ரிலீஃப், மன அமைதி தரக்கூடிய ஒரு லாங் வாக்கிங் அல்லது ஒரு கோயில் குளம், குடும்பத்தோட மனம் விட்டு பேசுவது, அந்த மாதிரி மனசு ரிலாக்ஸ் ஆகிடும். காலையில் தான் எந்திரிக்கும் போது ஒரு சின்ன படபடப்பு, அன்னையத்தைய நாளை பிளான் பண்ணுறதில்ல. வியாபாரிகளுக்கு காலையிலேயே கொஞ்சம் டஃப்பாக ஏதாவது சில பேர் எதிர்பார்க்காம பணம் கொடுங்க, எனக்கு ஓல்டு பேலன்ஸை கிளியர் பண்ணுங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அழுத்தம் தருவாங்க. அதனால் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க. அது எல்லாமும் சரியாக போயிடும். உணவு, உறக்கம், கணவன் மனைவி உறவு, இது எல்லாமே மதியத்துக்கு மேலேயே எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். நல்ல மகிழ்ச்சியான நாள். இன்றைக்கி ராத்திரி தூங்க போகும்பொழுது நிம்மதியாக தூங்குவீங்க. வாழ்த்து.